அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறதுல எந்த தப்புமே இல்லை. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். இவ்வளவு தூரத்துக்கு பொதுமக்களுடைய அபிமானத்தை பெற்ற ஒருவர் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. ஆனால் அரசியலுக்கு வருவதற்கு என்று என்ன தகுதிகள் இருக்கின்றன? 1998 தமிழ்நாட்டில் ஏற்பட்ட புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அப்போது சென்னை மேயராக இருந்த தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலினிடம் 100 அரிசி மூட்டைகளை வழங்கினார். விஜய் ரசிகர்கள் செய்யும் உதவியை பிரதிபலிக்கும் வகையில் விக்ரம் நடித்த ஐ திரைப்படத்தில் விஜய் ரசிகர்கள் அரிசி கொடுக்கிறாங்க என்னும் வசனம் இடம்பெற்றிருக்கும். சாதி மதம் பார்க்காமல் ரத்த தானம், ஏழை மக்களுக்கு தையல் இயந்திரம், நோட்டு புத்தகங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வண்டி போன்ற பல உதவிகளை தனது சொந்த செலவில் அமைதியாக செய்து வந்தார். சர்வம் தானமயம் திரைப்படத்திலும் விஜய் ரசிகர்களின் ரத்த தான உதவி குறித்த காட்சியும் இடம்பெற்றிருக்கும். குஜராத் பூகம்பம், சுனாமி போன்ற பேரழிவுகள் ஏற்பட்ட போது அவர் தனிப்பட்ட நிதியுதவி செய்ததோடு மட்டுமல்லாமல் உண்மையிலேந்தி தெரு தெருவாக சென்று நிதி திரட்டி மக்களுக்காக களத்தில் நின்றார். கும்பகோணம் தீ விபத்தில் குழந்தைகள் உயிரிழந்த போது குழந்தைகளின் பாதுகாப்பில் அலட்சியம் செய்யக்கூடாது என்று எச்சரித்தார். ஈழத் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது சேப்பாக்கத்தில் உண்ணாவிரதம் இருந்து தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். டெல்லியில் பிரதமர் மன்மோகன் சிங் முன்னிலையில் பொங்கல் சிறப்பு அஞ்சல் தலையின் முதல் முத்திரை ஆல்பம் விஜயை வைத்து வெளியிடப்பட்டது. மீனவர் பிரச்சனையில் நாங்கள் புலிக்குட்டிகள் என்று உரக்க கூறி மீனவர்களுடன் நின்றார். நாகையில் இலங்கை அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி பிரதமருக்கு 25,000 தந்தி அனுப்ப வேண்டும் என கோரிக்கை வைத்தார். ஓசூரில் ஏழை மாணவர்களுக்கு இலவச பள்ளிக்கூடம் தொடங்கினார். பல ஏழை தம்பதிகளுக்கு இலவச திருமணங்களை நடத்தி வைத்தார். ஏழை மாணவர்களுக்கு இலவச கணினி மையங்களை திறந்தார். மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை தொகுதி வாரியாக அழைத்து சுமார் 14 மணி நேரம் கால்வலி கூட பொருட்படுத்தாமல் நின்று அவர்களை கௌரவித்தார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது முகத்தை மூடிக்கொண்டு ஒரு சாதாரண மனிதனாக மாணவர்களுடன் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் பங்கேற்றது அவரது சமூக அக்கறைக்கு சான்று. நீட் தேர்வால் தற்கொலை செய்த அரியலூர் அனிதாவின் வீட்டிற்கு சென்று நானும் ஒரு தங்கையை பறிகொடுத்தவன் என்று கண்ணீரோடு ஆறுதல் கூறி குடும்பத்துக்கு துணையாக நின்றார். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க தடையை மீறி இரவு முழுவதும் பைக்கில் சென்று அவர்களின் வீடுகளில் தரையில் அமர்ந்து ஆறுதல் கூறினார். கொரோனா காலத்தில் 1,30,00,000 நிதியுதவி வழங்கினார். கேரளா வெள்ள பாதிப்பின் போது லாரி லாரியாக நிவாரணப் பொருட்கள் அனுப்பி உதவி செய்தார். இலவச சட்ட ஆலோசனை மையம், ரொட்டி, பால், முட்டை திட்டம், விலையில்லா விருந்தகம், விலையில்லா வீடு திட்டம் போன்ற அரசாங்கம் செய்ய வேண்டிய பல பணிகளை தனிப்பட்ட முறையில் செய்து காட்டினார். மணிப்பூர் பிரச்சனை முதல் CAA, லாக்அப் மரணங்கள் வரை எந்த சமூக பிரச்சனையையும் தவறவிடாமல் குரல் கொடுத்தார். பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக விவசாயிகளுடன் நின்றார். நாங்குநேரியில் சக மாணவர்களால் காயப்படுத்தப்பட்ட மாணவனை கௌரவப்படுத்தி நீ இன்னும் படிக்கணும், பெரியாரை படி, அம்பேத்கரை படி என்று ஊக்கமளித்தார். பெண்களின் பாதுகாப்பிற்காக அண்ணன் நான் இருக்கிறேன் என்ற கடிதத்தை மாணவிகளுக்கு எழுதி பலருக்கு உறுதுணையாக இருந்தார். ஜனநாயகத்தில் சாதாரண மக்களையும் பொறுப்புக்குள் கொண்டுவர ஆட்டோ ஓட்டுநர் முதல் மருத்துவர் வரை பலரை மாவட்ட செயலாளராக நியமித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து மாநில ஆளுநர் RN ரவிக்கு சட்ட ஒழுங்கு, பெண்களின் பாதுகாப்பு, புயல் நிவாரணம் குறித்து மனு வழங்கினார். மதிப்பெண் பெற்றாலே விஜயை நேரில் சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையை மாணவர்களிடையே உருவாக்கினார். புதுக்கோட்டை, பெரம்பலூர் போன்ற இடங்களில் நடந்த துப்பாக்கிச்சூடு விபத்துகளை பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு அழுத்தம் கொடுத்தார். சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் விஜய். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என புத்தக வெளியீட்டில் பங்கேற்று சமூக நீதி குறித்து வலுவான குரல் கொடுத்தார். 2G ஊழல் குறித்து கத்தி திரைப்படத்தின் வசனம் மூலம் நிலைப்பாடு வெளிப்படுத்தினார். மேலும் விவசாயிகளுக்காகவும் குரல் கொடுத்தார். மெர்சல் திரைப்படத்தில் GST வரி தொடர்பாக தனது கருத்தை துணிச்சலாக வெளிப்படுத்தினார். பண மதிப்பிழப்பு ஏற்பட்ட போது பலர் பிரதமர் மோடியை பாராட்டிய நேரத்தில் அதில் உள்ள பிரச்சனைகளை வெளிப்படையாக விளக்கினார். பல ஆண்டுகளாக சத்தமில்லாமல் செய்த உதவிகளும் மக்கள் பணியும் தான் இன்று தமிழக வெற்றிக் கழகம் என்ற பேர் இயக்கமாக மாறி ஒரு அரசியல் சக்தியாக விஜயை உருவெடுக்க வைத்துள்ளது.